பாருங்கள், உப்பு தண்ணி தெளித்து நல்லா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சி வச்சாச்சு மாவில். இப்போ இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்க வரணும், உதுத்து விட்டிங்கன்னா உதுத்து வரணும், இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு ஜல்லடையில் போட்டு சலித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சல்லடையில் சேர்த்து நம்ம வந்து இதை சலித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து புட்டு வந்து நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியாக நல்லா வரும். இங்கே பாருங்கள், இதே மாதிரி இதில் எல்லாத்தையும் சலிச்சுட்டு கையால் நல்லா தேய்ச்சி கொடுத்து நம்ம இது மாதிரி சலிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சலித்து எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ தான், இந்த கப்பி எடுத்துகிட்டு அது வேணாம் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவு சாஃப்டாக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 ஏலக்காவை நசுக்கி அந்த விதையை மட்டும் சேர்த்துருக்குறேன், இந்த தோல் சேர்க்கலை. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் உப்பு ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இப்போது இதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து கொஞ்சமாக நெய் வந்து சுற்றிரும் தடவி எடுத்துக்கோங்க. இதில் வந்து சுற்றி நெய் தடவி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் வந்து இட்லி பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி குக்கர் இந்த மாதிரியான ஏதாவது போட்டுக்கோங்க. ஏதாவது ஆவியில் வேக வைக்க போகிறோம். நான் எப்பயும் குக்கரில் இட்லி குக்கர் மாடல்ன்றதுனால இந்த மாதிரி தான் நான் வேக வைப்பேன். இப்போ இதில் நான் அடியில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட் போட்டு தண்ணி வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இது ஒரு தேங்காய் மூடியை வந்து நான் எடுத்து திருவி வச்சுருக்கிறேன். இப்போ இதை எடுத்து ஃபஸ்ட்டு லேயராக இதை போட்டுக்கலாம். நம்ம லேயர் போட்டுட்டு லைட்டாக அப்படி பரப்பி விட்டுக்கலாம். அடியில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுட்டு இதில் நான் வந்து அதை கொஞ்சமாக ஈவனாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவை இதில் போட்டுக்கலாம். இதுலேயும் நம்ம போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் இது மேலேயும் நம்ம தேங்காய் துருவல் தூவிக்கலாம். இதையும் போட்டு நல்லா வந்து சைடெல்லாம் வந்து பரப்பி விட்டுடலாம். மாவு தெரியாத அளவுக்கு நல்லா அழகாக மூடி க்ளோஸ் பண்ண மாதிரி பண்ணிடலாம். இப்போ இது மேலே மறுபடியும் ஒரு லேயர் வந்து ராகி மாவு வைக்கலாம். நீங்கள் இந்த பவுல் பத்தலைன்னா வேறு பவுல் அளவு அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் பவுல் வந்து சின்ன சின்ன பவுலில் செஞ்சு குழந்தைங்களுக்கு இதுமாரி கொடுத்தாக்கா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுதான். இப்போ இதையும் வந்து நான் கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல், அவ்வளோதான். இதையும் நம்ம வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறத வந்து நம்ம அடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் தண்ணி சூடு ஏறிடுது பாருங்கள். இதில் வந்து இப்போ இந்த கிண்ணத்தை வச்சிடுறேன். வச்சுட்டு நல்லா இப்படி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்து வரும்போது சைடெல்லாம் ஆவி பறக்கம் வரும், நல்ல மாவு வெந்த வாசனை வரும். இருந்தாலும் நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ இது இப்படியே வேகட்டும். இப்போது ஒரு 10-20 நிமிஷமாக வெந்துகிட்டே இருக்குது, நல்ல வாசனை வருது, நல்லா ஆவி பறக்குது. இப்போ லைட்டாக எடுத்து இந்த மாவை வந்து நீங்கள் உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டை வரும் மாவு. அப்படின்னா வந்து வெந்துருச்சின்னு அர்த்தம். பாருங்கள், மாவு நல்லா வெந்துருச்சுன்னா தான் இந்த மாதிரி உருட்டை வரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம ஒரு பிளேட்டில் கவுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூடாக தான் இருக்குது. இப்போ நான் இதை வந்து இதில் எடுத்து கவுத்துட்டேன். இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு லேயரான ராகி புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு ஸ்பூனால் எடுத்துட்டால் நல்லா அழகாக தேங்காய் ராகி மாவு இதெல்லாம் சேர்த்து சூப்பராக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம இது மேலே நாட்டு சர்க்கரையோ இல்லை ஏதாச்சும் தூவி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஹெல்த்தி ஸ்நாக்ஸு. தேங்காய் நிறைய விரும்பினாலும் தேங்காயும் போட்டு நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளை சர்க்கரை பனங்கல்கண்டு அந்த மாதிரி பனை வெல்லம் இது மாதிரி எல்லாமே போட்டு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.